வரவேற்கத்தக்கது. மொழிப்போர் தியாகிகளை போற்றுகிற நேரத்தில் தம்பி, மொழிப்போர் தியாகிகள் மொழியை அழியவிடக்கூடாதுன்னு போராடி செத்தவர்களுக்கு வணக்கம் சென்ற அதே இடத்துல தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள்னு சொன்னவர் கொள்கை செயலாளர் தலைவராக இருக்கிறது. அதை எப்படி பார்க்கறது? தமிழ் செத்து விடக்கூடாது, தமிழ் மொழியல்ல என் உயிர்னு உயிரை கொடுத்து காப்பாற்ற போறான்னு மொழி போரிக்கு வணக்கம் சொல்றதுல வாழ்த்து வரவேற்கிறது. இந்த தமிழ் சனியனை ஒழியுங்கள் சொன்னவரை கொள்கை தலைவராக இருக்கிறது எப்படி பார்க்கறது? ஏதாவது ஒரு பக்கம் தான் நிக்கல. என்ன சொல்றது புரியுதா? மொழி எங்கள் உயிர்னு போராடின மொழி போர் ஈகியர் பக்கம் நிக்கணும். தமிழ்ல என்ன இருக்குது, என்ன இருக்குது? எடுத்தா படிச்சா பிச்சை விட எடுக்க முடியாது. தமிழ் ஒரு சனியன், விட்டு ஒழிங்க. தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க. தமிழ ஆங்கிலத்தில் எழுதுங்க. தமிழ் முட்டாள்களின் பாஷை, காட்டுமிராண்டி மொழி, இதையும் போற்றணும். இவரை கொள்கை தலைவராகவும் ஏற்கணும்னா இது எந்த பக்கம் நம்ம நிக்கிறது? அதுதான் இப்ப நீங்க கொஞ்சம் அங்க இருக்கு, இப்படி கிட்ட வாங்க. பெண்களுக்காக போராடிய போராட்டம் ஒன்று, பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி எங்கள் முன்னவர்களாம் பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தார்களா? பெண்களுக்கான சுதந்திரம் இல்லையா? 300க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் வந்தது எப்படி? 90 விழுக்காடு தமிழர்களின் குலதெய்வமா பெண்கள் இருந்தது வந்தது எப்படி? பெண்களையே காப்பிய நாய்களா வச்சு இவ்வளவு காவியங்களை பாடினது எப்படி? சொல்லுங்க. தமிழ்கால அது தம்பியா, ஒரு தம்பியே இன்னொரு தம்பி சொல்றாரு, வரவேற்போம். எதிர்காலம் நல்லா இருக்கட்டும், தமிழகத்திற்கு நிறைய நல்ல எதிர்காலம் வந்தால் சரிதானே, மகிழ்ச்சி தானே. அவர் அந்த கட்சியில் இருக்கிறவரு, இப்ப நீங்க, இப்ப என் தங்கச்சி இருக்கு, தமிழகத்தின் இருண்ட காலம் எங்க அண்ணன் சொல்லுமா? நீங்க சொல்லுங்க. இருப்பா, கேளுங்க. அந்த கட்சியில் இருக்கிறாரு, அவரு என்ன சொல்லுவாரு? தமிழகத்தின் எதிர்காலம் எங்கள் தலைவர் தான், அப்படிதானே சொல்லுவாரு.